ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிம்பிளான க்ரீன் பீஸ் புலாவ் தான் செஞ்சோம். இந்த க்ரீன் பீஸ் புலாவ் கூட மத்தி மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். அந்த காம்பினேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் தான், பட் நல்லா இருந்துச்சு. வாங்க இந்த சிம்பிளான புலாவ் நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் 4-5 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் 2 பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே சேர்த்து அரைச்சி போட்டுக்கிறேன். போட்டுட்டு எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இது எல்லாமே ஒரு கிராம் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இதில் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கல் உப்பு. இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அதே சமயம் நான் 3 கப் ஜீரக சம்பா ரைஸ் ஊற வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் அரவைக்கடா வடிச்சு எடுத்துக்கலாம் சைடில். இது கூட 2 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்துல தண்ணி சூடானதும் ஊற வச்சிருந்த ஜீரக சம்பா ரைஸ், நான் இன்னைக்கு 3 கப் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது 2 நிமிஷம் அந்த கொதிக்கிற தண்ணியில போட்டு அரவைக்கடா எடுத்து நம்ம இந்த கிரேவியோடு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம அந்த கொதிச்ச தண்ணியே 1 டம்ளர் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக நான் மிளகு பவுடர் தூவி மூடி வச்சுட்டு தம் போட்டு லோ சிம்மில் 20 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோன்னா நமக்கு நல்லா அட்டகாசமான சிம்பிளான பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள்.